வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி மேத்ஸில் 3rd யூனிட் புதுசாக இன்க்ளூட் ஆகிருக்க டாபிக் டோபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோபாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து டெஃபினிஷன்ஸ் ரிசல்ட்ஸ் தான் நம்ம கோத்ரோ பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட்டுக்கு வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போட போகிறோங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் வேணும்னா இந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிஃபையாக டெஃபினிஷன்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு நம்ம பேலன்ஸ்டாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் பேசிஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை டோபாலஜி. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செட் தேவை. ஸோ அந்த செட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு டெஃபினேஷன் ஒரு ஏதோ ஒரு டேர்மை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அது எலமெண்ட்டை டிஃபைன் சொல்ல வராங்களா, இல்லை ஃபங்க்ஷனை சொல்ல வராங்களா, இல்லை செட்டை சொல்ல வராங்களா, வாட் எவர். ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து டோபாலஜிங்கிறது ஒரு செட்டு, அந்த ஒரு செட்டை தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்மலாக செட் தியரியில் ஒரு செட் இருக்குன்னா அதுக்குள்ள சில எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் இந்த டோபாலஜிக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன். ஸோ இப்போ எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு செட் இருக்கு. இதுக்கான சப்செட்ஸ்லாம் எடுத்துக்கணும். சப்செட்ஸ்ல என்ன அர்த்தம்? ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ்னா எவரி எலிமெண்ட் ஆஃப் ஏ எங்க இருக்கணும்? மஸ்ட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சப்செட்லாம் கலெக்ட் பண்ணி போடுறது தான் டோபாலஜி. ஓகேவா? ஸோ அந்த சப்செட்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ்னா மொத்தம் 3 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எம்டி செட்டும் ஹோல் செட்டும் அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கணும். செகண்ட் வந்து இப்ப u1 u2 u ஆல்பா எக்ஸெட்ரா இது எல்லாமே நம்ம கலெக்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா இதை நீங்க யூனியன் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் இருக்கு இல்லையா? இப்ப யூனியன் பண்ணா நமக்கு திரும்ப அதே செட் தான் கிடைக்கும். சரி, யூனியன் பண்ணா நமக்கு ஒரு செட் கிடைக்கும். அந்த ஆன்சர் டோபாலஜிக்குள்ள இருக்கணும். ஓகேவா? யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செட் தியரி பொறுத்த வரைக்கும் இப்ப ஏ யூனியன் பின்னு எடுத்துக்கோங்களேன். ஏல இருக்கிற எலமெண்ட்டும் இருக்கணும், பில இருக்கிற எலமெண்ட்டும் இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு செட் பிராக்கெட்குள்ள எழுதிக்குவோம். ஸோ அந்த செட்டை வந்து டோபாலஜிக்குள்ள நம்ம கலெக்ஷனுக்குள்ள இருக்கணும்னு சொல்லணும். தேர்ட் ஒன் u1 u2 எக்ஸெட்ரா un வந்து டோபாலஜில இருந்தா இன்டர்செக்ஷன், அதோட இன்டர்செக்ஷன் எங்க இருக்கணும்? நம்ம டோபாலஜி கலெக்ஷனுக்குள்ள இருக்கணும். இப்ப நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இன்டர்செக்ஷன் என்னது? இப்ப யூனியன்னா ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கணும், பில இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து எழுதுற செட்டை தான் யூனியன் செட் சொல்லுவோம். இன்டர்செக்ஷன்னா ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கிற எலமெண்ட் ரெண்டு செட்லயுமே காமனா இருக்கிற எலமெண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A equal to ABC, B வந்து BCD. இப்போ இதுல காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பியும் சியும். ஸோ இதை மட்டுமே கலெக்ட் பண்ணி எழுதுற செட்டு தான் இன்டர்செக்ஷன்ல எழுதிக்குவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து யூனியன் பண்ற எலமெண்ட்ஸ் யூனியன் பண்ற செட்டும் அதுக்குள்ள இருக்கணும், இன்டர்செக்ஷன் பண்ற செட்டும் அதுக்குள்ள இருக்கணும். இந்த யூனியனும் இன்டர்செக்ஷனும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும்னா யூனியன் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரரியா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரரி இன் த சென்ஸ் நீங்க 2 கலெக்ட் பண்ணிக்கலாம், 3 கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்ஃபினைட் ஏதாவது கலெக்ட் பண்ணிக்கலாம். எது? யூனியனுக்கு அதை எடுத்து யூனியன் பண்ணிக்கணும். ஆனா இன்டர்செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைனட்டா தான் எடுத்துக்கணும். u1 இன்டர்செக்ஷன் u2, u1 இன்டர்செக்ஷன் u2 இன்டர்செக்ஷன் u3, அந்த மாதிரி ஒரு ஃபைனட்டா தான் நம்ம கலெக்ஷனை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஆர்பிட்ரரி கலெக்ஷன், எய்தர் இட் மை பி ஃபைனட் ஆர் இன்ஃபினைட். ஆனா இங்க வந்து ஃபைனட் கலெக்ஷன் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம டோபாலஜியோட கிளியர் ஐடியா என்னது? டோபாலஜிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் வித் திஸ் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம், எம்டி செட்டும் எக்ஸும் அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கணும். செகண்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து யூனியன் பண்ணா அந்த வர செட்டும் டவுக்குள்ள இருக்கணும். அதே போல இங்க ஃபைனட் கலெக்ஷன்ஸ் எடுத்து அதை இன்டர்செக்ட் பண்ணா வர ஆன்சரும் டவுக்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் டோபாலஜி. நெக்ஸ்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை டிஃபைன் பண்றோம். ஸோ இந்த எக்ஸ் டுகெதர் வித் த டோபாலஜியை தான் நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேஸ் எதை மீன் பண்ணுது? இந்த எக்ஸ் செட்டை மீன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓப்பன் செட். நம்ம ரியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலயும் ஓப்பன் செட் டெஃபினேஷன் பார்ப்போம். இங்க டோபாலஜி மீன் பண்ணி ஓப்பன் செட்னா ரொம்ப சிம்பிள். இந்த டவுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஓப்பன் செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணா ஒரு செட்டை நீங்க ஓப்பன் செட்னு சொல்றதுக்கு அந்த செட் வந்து நம்ம டவுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படியும் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் நம்மளோட ஐடியா, நமக்கு செட் தியரியில ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் தெரியும் இல்லையா? பாத்தீங்கன்னா எம்டியும் ஹோல் செட் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்க ஒரு செட்.
அடுத்து செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இது ரெண்டுமே நமக்கு ஃபெமிலியரான ஒன்று. அந்த எம்டி எக்ஸை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிஸ்கிரீட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வேர்ட்ஸ் டோபாலஜி யூஸ் பண்ணி சொன்னோம்னா எம்டி எக்ஸ் இருக்கிறது இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்கிரீட். அந்த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் சொல்றோம்ல, அதுக்கு வந்து இன்னொரு வேர்ட் பவர் செட்னு சொல்லுவாங்க செட் தியரியில. ஸோ அது அந்த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலெக்ஷன் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், ஓப்பன் செட், இன்டிஸ்கிரீட் டோபாலஜி, டிஸ்கிரீட் டோபாலஜி. இது ஓப்பன் செட் நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்ல இருந்தாலே போதும், நம்ம அந்த செட்டை வந்து ஓப்பன் செட்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட், இந்த எக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து டோபாலஜி பாசிபிள் டோபாலஜிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். நார்மலா ஒரு பாசிபிள் டோபாலஜி நீங்க கலெக்ட் பண்றதுக்கு இந்த ஐடியா தான் யூஸ் பண்ண போறோம். நமக்கு இன்டிஸ்கிரீட்ல இருந்து டிஸ்கிரீட் கொண்டு வரணும். இன்டிஸ்கிரீட்ல எத்தனை கண்டிப்பா இருக்கும்? 2 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்க கார்னாலிட்டியை பேஸ் பண்ணி உங்க டோபாலஜிஸை கண்டுபிடிங்க. ஸோ எப்படி டோபாலஜிஸ்னா இப்போ ஃபிக்ஸ்டு 2 ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அதாவது டோபாலஜி வித் கார்னாலிட்டி 2 இருக்கு இந்த எம்டி எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் டோபாலஜி. டிஸ்கிரீட்னா என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செட் எம்டி எக்ஸ் அப்புறம் சிங்கிள்டனா பிரிச்சுக்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட இன்டிஸ்கிரீட். இதோட கார்னாலிட்டி 4. இப்போ 2க்கு 4க்கும் நடுவில் எத்தனை நம்பருக்கு? ஒரே ஒரு நம்பர் 3. அப்போ உங்களோட கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கார்னாலிட்டி அது 3 இருக்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் செட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அது வந்து டோபாலஜி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 இருக்கிற மாதிரி அப்படின்னா நமக்கு இங்க சிங்கிள்டன் ஏ மட்டும் ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி, அடுத்த சிங்கிள்டன் பி செட் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த செட் வந்து நமக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். எம்டி எக்ஸ் இருக்கும், யூனியன் பண்ணா வர ஆன்சர் இருக்கும், இன்டர்செக்ஷன் வர ஆன்சர் இருக்கும். இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்க பார்ப்போம். அதாவது எம்டி யூனியன்ஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அதுக்கு வந்து இந்த ரிசல்ட் 1ல பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பாசிபிள் டோபாலஜிஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட் கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இன்டிஸ்கிரீட் அப்புறம் டிஸ்கிரீட். இன்டிஸ்கிரீட் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு தான் 2 எலிமெண்ட்ஸ். டிஸ்கிரீட்டுக்கு தான் அங்க அந்த செட்டோட எலிமெண்ட்ஸை பொறுத்து இங்க மாறும். ஸோ அப்படி பாக்குறப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்க டோபாலஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க 2 4 இருக்குனாலும் ஓகே. சப்போஸ் 2 6 இருக்கு, இது டிஸ்கிரீட் டோபாலஜிக்கானது. இது வந்து 6 வராது, 2 பவர்ஸ்ல தான் வரும். ஸோ அப்ப 8. ஏன் 6 வராதுன்னு சொன்னாலும் நமக்கு பவர் செட்டோட ஃபார்முலா தெரியல. ஸோ கார்னாலிட்டி ஆஃப் பவர் செட் 2 பவர் கார்னாலிட்டி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே 2 பவர்ஸ்ல வரும். ஸோ அந்த ஐடியா வச்சு இப்போ நம்ம இங்க 4க்கு சொல்லிட்டோம், அடுத்து 8க்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அப்ப நடுவில் 3 4 5 6 7 8. ஸோ 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, 6 7 8. இதுல வந்து சில கார்னாலிட்டிக்கு நமக்கு டோபாலஜி வராமலே இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஏபிசி. இப்போ 8 ஐ திங்க் 6க்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இதை செக் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு நம்பருக்கு நமக்கு டோபாலஜி ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நான் இந்த நம்பர்ல எதை மீட் பண்றேன்? கார்னாலிட்டி மீட் பண்றேன். கார்னாலிட்டினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது. இப்போ இங்க 2, இங்க 3, இங்க 4. ஓகேவா? இப்போ நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ஆர்பிட்டரி ஒரு சப்செட் எடுத்துட்டேன். தென் இப்போ நமக்கு ஃபிக்ஸ்டா தெரிஞ்சது பையும் எக்ஸும். ஸோ பைய அந்த ஏவோட யூனியன் பண்ணா என்ன, இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன, எக்ஸ் ஏவோட யூனியன் பண்ணா என்ன, இன்டர்செக்ஷன் பண்ணா என்ன. ஸோ பைய ஏவோட யூனியன் பண்ணா இது வென் டயக்ராம் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். இப்போ பை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் ஒரு எம்டி செட். எம்டி செட்னு என்ன அர்த்தம்? எலிமெண்ட்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அதோட ஏவை நீங்க யூனியன் பண்ணீங்கன்னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது ஓகே ஈக்குவல் டு ஏ தான் வரும். நெக்ஸ்ட் எம்டி செட் இன்டர்செக்ஷன் ஏ. எம்டி செட்ல எலிமெண்ட்ஸே கிடையாது, ஏல எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ இன்டர்செக்ஷனா ரெண்டுலயும் சேமா இருக்கணும். இங்க ஒரு எலிமெண்ட் பி நான் இருக்கிறேன்னா அந்த எலிமெண்ட் ஏலயும் இருக்கணும். இங்கதான் எனக்கு எலிமெண்டே இல்லை இல்லையா, அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? எம்டி வரும். ஸோ அப்ப எம்டி யூனியன் பண்ணா நமக்கு ஏ கிடைக்கும். இது எம்டி இன்டர்செக்ஷன் ஏ போட்ட எம்டி கிடைக்கும். சிமிலர்லி இப்போ எக்ஸ் யூனியன் ஏ. இப்போ நம்ம எக்ஸுக்கு ஏக்கு உள்ள ரிலேஷன் என்ன? இது எக்ஸ், இது ஏ. ஓகேவா? இப்போ எக்ஸ் யூனியன் ஏ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் யூனியன் ஏ இது ரெண்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் தானே வருது. ஸோ எக்ஸ் யூனியன் ஏ வந்து எக்ஸ். அடுத்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ. இது எக்ஸ், இது ஏ. ரெண்டுலயும் காமனான ஏரியா எது? இந்த பிளேஸ், which is nothing but
A. ஸோ அப்போ எக்ஸ் யூனியன் ஏ வந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ நம்ம கிடைச்சிருக்க அந்த அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ எக்ஸ் எம்டி ஏ. இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணியிருக்க அந்த செட்டுக்குள்ளே தானே இருக்கு, எம்டி ஏ எக்ஸ் அதுக்குள்ளே இருக்கு. ஸோ அப்போ இந்த கலெக்ஷன் நான் என்னன்னு சொல்லிக்கலாம், டோபாலஜின்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம ஆல்ரெடி 2 ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு டோபாலஜி தெரியும், எது அந்த இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இப்போ 3 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பார்த்தோன்னே அந்த டோபாலஜின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, எம்டி ஏ கேபிட்டல் எக்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி, இதுதான் நம்மளோட கேபிட்டல் ஏ எக்ஸ். அப்போ இது நம்ம டோபாலஜி நீங்கள் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ உங்கள் ஆப்ஷனில் உங்கள் கொஷனில் 3 செட் கார்னாலிட்டி 3 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 3 இருந்தாலும் நம்ம டோபாலஜின்னு சொல்லிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி which of the following is not a topology. கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். அவங்க கொஸ்டின் which of the following a டோபாலஜி இல்லை நாட் ஏ டோபாலஜின்னு பார்த்துக்கணும். இப்போ இங்கே நாட் ஏ டோபாலஜின்னு சொல்லி 4 ஆப்ஷன். நம்ம ரிசல்ட் 1 வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி இது 3 டோபாலஜின்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆன்சர், சி ஆன்சர். பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முதல்ல எந்த ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகுது, டோபாலஜியோட கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன் இருக்குல்ல, எந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்டியூ எக்ஸ் இருக்கு. செகண்ட் என்ன, யூனியன் பண்ணா வர ஆன்சர் அதுக்குள்ள இருக்கணும். நம்ம ஆல்ரெடி எம்டி கூட யூனியன் பண்றதோ இல்லை எக்ஸ் கூட யூனியன் பண்றதோ நமக்கு ஆன்சர் தெரியும். பேலன்ஸ் இந்த 2 பேர்த்தோட யூனியன், சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி, இது 2 யூனியன் பண்ணா என்ன வரும், ஏ கமா பி. அந்த செட் என்ன செட் வரும், ஏ கமா பி. இந்த செட் நம்ம கலெக்ஷனுக்குள்ள இருக்கா, இல்ல. ஸோ இட் இஸ் நாட் ஏ டோபாலஜி. ஸோ அப்போ நமக்கு 2வது கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால தான் இது நாட் ஏ டோபாலஜி. ஓகேவா. பட் அதை நம்ம எக்ஸாம்பிள்ல போறப்ப நம்ம இந்த ரிசல்ட் வச்சு இந்த 3 ஆப்ஷன் டோபாலஜி. ஸோ இது அதனால இது நாட் ஏ டோபாலஜின்னு சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2வது ரிசல்ட் வந்து இப்போ டோபாலஜி வந்து இத்தனை டோபாலஜிஸ் இருக்கு இல்லையா, இதோட யூனியன் ஏன்னா இப்போ எப்படியும் நம்ம ஃபுல்லா செட் ஏரியா தான் பார்க்க போறோம். ஸோ யூனியன் இன்டர்செக்ஷன் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ 2 டோபாலஜி யூனியன் பண்ணா டோபாலஜி வருமா, 2 டோபாலஜி இன்டர்செக்ஷன் பண்ணா டோபாலஜி வருமா அப்படின்னு பார்க்க போறோம். ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பண்ணா டோபாலஜி தான். அதுக்கு நம்ம இந்த டெஃபினேஷன் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரூஃப் போட்டுறலாம். நாட் ஏ இங்க யூனியன் பண்ணா நீ நாட் ஏ டோபாலஜின்னு சொல்றாங்க. எப்பயுமே நீ நாட் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து பாருங்க, நான் இந்த 2 டோபாலஜி எடுத்துக்கிறேன், இது 2 நான் யூனியன் பண்றப்ப எனக்கு வந்து டோபாலஜிக்கான கண்டிஷன் ஒன்று ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம மேல இருக்கிற இதே வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் எக்ஸ் அதே செட்டு, இப்போ இது நமக்கு டோபாலஜின்னு தெரியும், இதுவும் டோபாலஜின்னு தெரியும். ஓகேவா. இப்போ இது 2 யூனியன் பண்ண நமக்கு என்ன வரும், எம்டி ஏ சி எக்ஸ். புரியுதுங்களா. அதாவது இது ஒரு டோபாலஜி எக்ஸுக்கு, இது ஒரு டோபாலஜின்னு தெரியும். இப்போ இது 2 யூனியன் பண்றப்ப எனக்கு ஒரு செட் கிடைச்சிருக்கு. இப்போ இது டோபாலஜின்னு செக் பண்றப்ப சார் இந்த சி ஆப்ஷனுக்கு என்ன ஃபெயில் ஆச்சோ அதே தான் இங்கேயும். இங்க 2 எலிமெண்ட் இருக்கு, இது 2 யூனியன் பண்ணா வர வேண்டிய எலிமெண்ட் ஏ கமா சி அது இந்த செட்டுக்குள்ள இல்ல. ஸோ அப்ப யூனியன் ஆஃப் டோபாலஜிஸ் நீ நாட் பி டோபாலஜி, ஆனா இன்டர்செக்ஷன் ஆல்வேஸ் டோபாலஜி. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டோபாலஜிக்கான டெஃபினிஷன், ஓப்பன் செட்னா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள், 2 ரிசல்ட் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ரிசல்ட் 3 செட் 3 கலெக்ஷன்ஸ் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டு நம்ம டோபாலஜின்னு சொல்லிக்கலாம். 2வது ரிசல்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டோபாலஜிஸ் இஸ் a டோபாலஜி, ஆனா யூனியன் ஆஃப் டோபாலஜி நீட் நாட் பி டோபாலஜி. இப்போ நம்ம டோபாலஜியோட டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள், ஓப்பன் செட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ செட் தியரின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ டோபாலஜியில் சப்செட்டுங்கிற வேர்டுக்கு இன்னொரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஃபைனர். அதாவது இப்போ டவ் அண்ட் டவ் டேஷ் 2 டோபாலஜி எடுத்துக்கோங்க. இஃப் டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் டேஷ்னா தென் டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ்னு சொல்லலாம். அதாவது இப்போ டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் டேஷ்னா இப்போ டவ் டேஷ் தான் இருக்கிறதுல பெரிய செட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ். அப்படியே கான்வர்ஸா அப்போ டவ்க்கு என்ன வேர்டு சொல்றாங்கன்னா டவ் இஸ் கோர்சர் தென் டவ் டேஷ். அது இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் மாதிரி இந்த செட் டோபாலஜி கான்செப்ட்ல எது பெருசோ அது ஃபைனர், எது சின்னதோ அது கோர்சர். ஸோ டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவ் அண்ட் டவ் இஸ் கோர்சர் தென் டவ் டேஷ் இஃப் டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் டேஷ். இப்போ 2 டோபாலஜி நீங்க வந்து சப்செட் வேர்ட்ஸ்ல சொல்றோம். அதாவது டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் டேஷ் ஆர் டவ் டேஷ் இஸ் சப்செட் ஆஃப் டவ். இந்த மாதிரி 2 நம்ம கம்பேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா then we can say that tau and tau dash are comparable. அதாவது tau is a subset of tau dash or tau dash is a subset of tau. ஏதோ ஒன்று 2 செட்டை நான் எடுத்துக்கிறேன், 2 டோபாலஜி எடுத்துக்கிறேன், இது இதுக்கு சப்செட் இது இதுக்கு சப்செட் அப்படின்னு என்னால் டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா then both the topologies are comparable. நம்மளால கம்பேர் பண்ண முடியும். So we can say that comparable.
ஸோ இந்த 3 வேர்டு அந்த சப்செட் மீன் பண்ண மாதிரி ஃபைனர், கோர்சர், கம்பேரபிள். நெக்ஸ்ட் இப்போ மெயினா அடுத்த டாபிக், முக்கியமான டாபிக் பேசிஸ். இப்போ இந்த பேசிஸ்க்கான டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த டோபாலஜிக்கு மாதிரி தான். டோபாலஜிக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஒரு செட் எக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சப்செட்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வித் சம் கண்டிஷன்ஸ் சொன்னாதான் டோபாலஜி. சேம் அதே போல தான் எக்ஸ் ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதே கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் சில கண்டிஷன்ஸ். அங்க நம்ம 3 கண்டிஷன் பார்த்தோம், ஆனா இங்க பேசிஸ்க்கு 2 கண்டிஷன் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீங்க எக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட், இப்ப நான் எக்ஸ் இதுல எடுத்துக்கிறேன்னா இது இருக்கிற மாதிரி ஒரு பேசிஸ் உள்ள ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அந்த பேசிஸ் கலெக்ஷனுக்கானது. இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பேசிஸ், இந்த பிக்குள்ள இருக்கிற எலமெண்ட். நான் இப்போ எக்ஸ்ல இருந்து இதுல இருந்து நான் ஒரு எலமெண்ட் எக்ஸ் எடுத்தேன்னா இதை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேசிஸ்க்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து இஃப் சப்போஸ் 2 பேசிஸ்க்குள்ள இருக்கு, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு b1 அண்ட் b2 2 பேசிஸ் எலமெண்ட்டுக்குள்ள அதை இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். b3 இன்டர்செக்ஷன் b. அதாவது இது கொஞ்சம் பிக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்மளோட பேசிஸ் எலமெண்ட் b1, இது பேசிஸ் எலமெண்ட் b2. இப்போ நான் இங்க x எடுத்துக்கிறேன்னா இப்போ இதுக்குள்ள நான் இன்னொரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் b3. சரிங்களா? x கண்டெயின் பண்ணி இருக்க மாதிரி. ஸோ if x belongs to b1 intersection b2, then there exists b3 in script b such that x must belongs to b3 and b3 must belong is a subset of b1 intersection b2. So இந்த 2 கண்டிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் x இருக்கிற மாதிரி பேசிக் சரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கண்டெயின் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கணும். செகண்ட் இஃப் சப்போஸ் 2 எலிமெண்ட் இருந்தா மூணாவது ஒரு எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு let x equal to abc 3 செட் எப்பயும் போல நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் பேசிஸ் இது இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, எக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரு பேசிஸ் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ இங்க a எடுத்துக்கிறேன்னா இப்போ இதுதான் என்னோட b1, இது b2, இது b3. ஸோ a இருக்கிற மாதிரி எனக்கு என்ன எலிமெண்ட் இருக்கு, b1. b இருக்கிற மாதிரி 2 இருக்கு, b2 இருக்கு, b3 இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இருந்தா கூட போதும். c-க்கு b3 இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஒவ்வொரு பேசிஸ் எலிமெண்ட் இருக்கு. செகண்ட் வந்து சப்போஸ் 2 பேசிஸ்குள்ள இருந்துச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த b எடுத்துக்கோங்களேன், b2ல இருக்கு, b3ல இருக்குன்னா இன்னொரு பேசிஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட இருக்கிறதே 3 தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம்னா b பிலாங்ஸ் டு b1 சரி b2 is a subset of b2 intersection b3. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம டயக்ராம் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட b2வே இதுக்கு சப்செட்டா தான் இருக்கு, இன்டர்செக்ஷனுக்கு. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து b belongs to b2 which is a subset of b2 intersection b3. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore it is a basis. ஸோ முன்னே சொல்லிட்டோம் இதுக்குள்ள இருக்க எலிமெண்ட் பேசிஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் b வந்து நம்ம பேசிஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ பேசிஸ்க்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஒரு செட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்து அதோட சப்செட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வித் சம் கண்டிஷன். 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் we have to find a basis element. Second condition, if suppose x belongs to 2 basis elements, if x belongs to b1 and b2 ரெண்டு இதுல இருந்துச்சுன்னா இன்னொரு பேசிஸ் எலிமெண்ட் b3 கண்டுபிடிக்கணும் such that இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ டோபாலஜிக்கு பேசிஸ்க்கு உள்ள டெஃபினிஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ பேசிஸை யூஸ் பண்ணி இப்போ டோபாலஜி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா, இப்போ டோபாலஜி ஒரு செட்டு, அதுக்குள்ள நம்ம என்ன இருக்கும் ஓப்பன் செட். ஸோ இப்போ ஒரு செட்டை நான் ஓப்பன் சொல்லணும் இந்த டெஃபினிஷன் ஆஃப் பேசிஸை யூஸ் பண்ணி. u is open in x if for each x in u. இப்போ இதுதான் என்னோட u. ஓகேங்களா? இதுல ஒரு x எடுத்துக்கிறேன். for each x in u எனக்கு ஒரு பேசிஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். there exists a basis element b such that இந்த b எதுக்குள்ள இருக்கணும், இந்த u குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா then we can say that u is open. ஓகேவா? அதாவது இப்போ நான் ஒரு செட்டை ஓப்பன் சொல்லணும்னா அதுல இருந்து for each x ஒவ்வொரு xக்குமே ஒரு பேசிஸ் எலிமெண்ட் இருக்கணும். so for each x we have to find a basis element b. இந்த b எங்க இருக்கணும், நம்ம ஹோல் செட் u குள்ள இருக்கணும். so அப்படி இருந்தா u ஓப்பன். so அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் as usual x equal to a b c. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு டோபாலஜி. 3 கார்னாலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு டோபாலஜி. இப்போ இது கரஸ்பாண்டிங் பேசிஸ். ஸோ இப்போ நான் என்ன அர்த்தம், இப்போ இது நான் ஓப்பன் சொல்லணும்னா இது கரஸ்பாண்டிங் பேசிஸ் எலிமெண்ட் இருக்கணும்.
ஸோ இது கரஸ்பாண்டிங் பேசிஸ் எலிமெண்ட், இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செட் ஓப்பன் இன் எக்ஸ், if for each x in u we have to find a basis element. புரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு வந்து பேசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், பேசிஸ் யூஸ் பண்ணி டோபாலஜி எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ கொஸ்டின்ல நம்ம கையில பேசிஸ் இருக்கு, அதுல இருந்து நீங்க டோபாலஜி கொண்டு வாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க அதோட பாசிபிள் யூனியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்க, அதுதான் உங்களோட டோபாலஜி. இப்போ நமக்கு வந்து இங்க 2 செட் இருக்கு, ஆப்வியஸா எம்டி வந்துடும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 2 யூனியன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் வரும்ல, அது அப்ப எம்டி 1 எக்ஸ் 1, அடுத்து இது 2 யூனியன் பண்ணி எம்டியும் ஏ கமா பி யூனியன் பண்ணா ஏ கமா பி, அடுத்து எக்ஸ் இதுவும் ஏ கமா பி யூனியன் பண்ணா எக்ஸ். ஸோ அப்போ நமக்கு கரஸ்பாண்டிங் டோபாலஜி கிடைச்சிடும். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் பாசிபிள் யூனியன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி எடுத்தோம்னா அதுதான் நம்மளோட டோபாலஜி. நெக்ஸ்ட் இப்போ என் கையில டோபாலஜி இருக்கு, அதுக்கு நான் பேசிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோபாலஜின்னு என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் செட். அப்ப நான் அது ஓப்பன் செட்லுக்கு சில கண்டிஷன்ஸ் மட்டும் எடுத்து அதை நான் பேசிஸ்குள்ள போட போறேன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட், இப்போ நான் வந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறேன், சேம் யூ எடுத்துக்கிறேன், அதே போல இங்க எக்ஸ் எடுத்துக்கிறேன், இதுக்கு கரஸ்பாண்டிங்க ஆல்ரெடி நம்ம சி ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம்ல, இதுல ஒரு எலிமெண்ட் இருக்கணும் C1, சேம் அந்த பேசிஸ்க்கான கான்செப்டே தான். அப்படி இருந்துச்சுன்னா தென் அந்த சி கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பேசிஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சிங்கிறது தான் நம்மளோட பேசிஸ். அந்த பேசிஸ்குள்ள என்ன இருக்குன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் ஒவ்வொரு ஓப்பன் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் ஈச் ஓப்பன் செட் வி கன்சிடர் ஃபார் ஈச் எக்ஸ் இன் யூ. ஸோ ஒரு யூ எடுத்துக்கிறோம், ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறோம், இதுக்கு கரஸ்பாண்டிங்கா எனக்கு ஒரு சில ஸ்கிரிப்ட் சில ஒரு சி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா then we can say that this collections are basis. ஓகேவா? ஸோ அப்போ பேசிஸ்ல இருந்து டோபாலஜி கொண்டு வரலாம், டோபாலஜில இருந்து பேசிஸ் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த 2 ரிசல்ட். இப்போ ப்ரீவியஸா நம்ம ஆல்ரெடி 2 ரிசல்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கார்னாலிட்டி 3 இருக்கிறது டோபாலஜி, நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன்ஸ் வந்து டோபாலஜி, யூனியன் நீட் நாட் பி டோபாலஜி. தேர்ட் வந்து இப்போ நமக்கு வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி. டிஸ்கிரீட் டோபாலஜின்னு என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். ஸோ அதுக்கான பேசிஸ் வந்து நீங்க சிம்பிளா சிங்கிள்டன் செட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட பேசிஸ் ஃபார் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பி எ செட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 பாயிண்ட் சப்செட். 1 பாயிண்ட்னா சிங்கிள்டன் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அதே எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிசி, நான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் பி நான் பேசிஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா சிங்கிள்டன் ஏ, சிங்கிள்டன் பி, சிங்கிள்டன் சி. ஸோ இப்போ இது எதுக்கான பேசிஸ், எந்த டோபாலஜிக்கான பேசிஸ்னா டிஸ்கிரீட் டோபாலஜிக்கான பேசிஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முன்னே சொல்லிட்டோம், பேசிஸ் நம்ம கையில இருக்கு. அப்போ டோபாலஜினா பாசிபிள் யூனியன்ஸ்லாம். பாசிபிள் யூனியன்ஸ்னா என்ன வரும்? எம்டி எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு, இது 2 யூனியன் பண்ணா வரும். அடுத்து ஏவும் சியும், அடுத்து பிசி, அடுத்து ஏ இன்ட்டு எக்ஸ். அப்போ நமக்கு எல்லா சப்செட்ஸுமே என்டர் ஆயிடும். ஸோ சிங்கிள்டன் செட் இஸ் த பேசிஸ் ஃபார் த டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ இது தேர்ட் ரிசல்ட். ஃபோர்த் ரிசல்ட், இப்போ நம்ம வந்து டோபாலஜிக்கு ஓகே, இப்போ பேசிஸ் யூஸ் பண்ணி 2 டோபாலஜி எப்படி கம்பேர் பண்ணலாம், எது எதோட ஃபைனர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ பி வந்து டவுக்கான பேசிஸ், பி டேஷ் வந்து டவு டேஷ்க்கான பேசிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். ஈக்குவலன்னா இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆச்சுன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும், இது ஹோல்ட் ஆச்சுன்னா இது எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ டவு டேஷ் எந்த டோபாலஜி ஃபைனர் அப்படின்னு செக் பண்றதுக்கு இருக்கு. இதை இந்த செகண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதுல ஒரு எக்ஸ், ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ் ஒரு பேசிஸ் எலிமெண்ட் பி. நல்லா பார்த்துக்கோங்க, டோபாலஜிக்கான பேசிஸ் எலிமெண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா எது ஃபைனரா இருக்கும் அதுக்கான பேசிஸ் இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல எந்த டோபாலஜி வந்து ஃபைனர் நம்ம சொல்றோமோ அதுக்கான பேசிஸ் வந்து அந்த பி குள்ள இருக்கும். ஸோ இப்போ இங்க டவு டேஷ் சொன்னதுனால இங்க பி டேஷ். ஸோ ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஃபார் ஈச் பேசிஸ் எலிமெண்ட் பி இன் பி there exists b dash in b dash such that x belongs to b dash and b dash must contain in b. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா we can say that tau dash is finer than tau. ஸோ அப்போ நம்ம 2 டோபாலஜியும் கம்பேர் பண்றதுக்கு இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓவராலா நம்ம என்னென்ன பார்த்தோம், டோபாலஜினா என்னன்னு பார்த்தோம், ஓப்பன் செட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சில ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபைனர் 2 டோபாலஜி கம்பேர் பண்றது, எது எதை விட சப்செட், எது எதுக்கு சப்செட் அப்படிங்கிறத வச்சு சொல்றது. நெக்ஸ்ட் பேசிஸோட டெஃபினிஷன்,
அப்புறம் இப்ப நம்ம கையில டோபாலஜி இருந்தா பேசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேசிஸ் இருந்தா டோபாலஜி எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. பேசிஸ் இருந்தா டோபாலஜி கலெக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன், டோபாலஜி இருந்து பேசிஸ்னா சேம் இந்த டெஃபினேஷனுக்கான ஐடியாவே தான். அதே ஐடியா தான் இங்க அங்க சொல்ற மாதிரி இங்க ஒரு பி இருக்குமா. இப்ப நம்ம இது பேசிஸ்ல இருந்து தானே எடுக்கிறோம். ஸோ இப்ப நாம இங்கே பாத்தீங்கன்னா சி தான் நம்ம பேசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதே டெஃபினேஷன் தான் இங்கேயும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுல இருந்து நம்ம பேசிஸ் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் வந்து நீங்க டிஸ்கிரீட் டோபாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.6 பேசிஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரிசல்ட் வந்து இப்ப டவு டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவுன்னு சொல்றதுக்கு நீங்க ஒவ்வொரு எக்ஸ் ஃபார் ஈச் எக்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஃபார் இந்த பேசிஸ், இந்த ஸ்மால் செட்டுக்கான பேசிஸ் அது வந்து ஃபிக்ஸ்டு. இது ரெண்டும் நம்ம கையில இருக்கிறப்ப இன்னொரு பேசிஸ் எது பெரிய செட்டோ அதுக்கான பேசிஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.